இன்றைக்கி கீரை கடைஞ்சி சாதம் வடித்தேன். இந்த கீரையில் பருப்புலாம் எதுவும் போடலை, வெறும் கீரை. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வேக வச்சு ஜீரகம் மிளகெல்லாம் வேக வச்சு கடைஞ்சிது. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. ஆனால் தக்காளி போட மாட்டாங்க, பச்சை கலர்லேயே இருக்கும். தக்காளியும் மஞ்சத்தூளும் போட மாட்டாங்க. சரி, நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், கீரைக்கு போடணுமேனு தக்காளியும் ஒன்று போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இல்லைன்னா வெறுங்கீரை ஏதோ கசப்படிக்கிற மாதிரி இருக்குது. இது சாதம் வடித்தாச்சு. அப்புறம் அந்த தண்ணியை இருத்து புளி போட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்க, இருத்த தண்ணிம்பாங்க. பருப்பு வேக வச்சாலும் சரி, கீரை வேக வச்சாலும் சரி, எந்த பருப்பு வேக வச்சாலும் அந்த தண்ணியில் தாளித்து விட்டு இந்த மாதிரி புளி போட்டால் நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டுட்டு இது மத்தியானம் கூட சாப்பிட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும், ரசம் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அது மாதிரியே இன்றைக்கி செஞ்சேன். கீரையே நல்லா இருக்கிறதுனால எதுவும் பண்ணலை. முட்டை வேக வைக்கல, அப்பளம் பொரிக்கல, எதுவுமே பண்ணலை. இதுவே நல்லா இருக்குது.